ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸ்டடி வித் ஜானு. இன்றைக்கி நம்ம டிஎன் 11th கெமிஸ்ட்ரியில் ஐயூபிஎஸ்சி நாமினிக்ளேச்சர் ஆர் ஐயூபேக் நாமினிக்ளேச்சர்னு சொல்லப்படுற ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை நேமிங் பண்ணுற அந்த ஒரு மெத்தடை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐயூபிஎஸ்சி நாமினிக்ளேச்சர்னால் என்னது? அதாவது ஐயூபிஎஸ்சி நாமினிக்ளேச்சர்னால் ஒரு கார்பன் கண்டெய்னிங் காம்பவுண்ட், அதை தான் நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்னு சொல்லுவோம். அந்த ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு எப்படி நம்ம பேர் வைக்கிறோம் அப்படிங்கிற மெத்தட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு நம்ம பேர் வச்சோன்னா அந்த பேரில் மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்கும் பேசிக்கலி. அதில் இருக்கிறது மெயின் ரூட் வேர்டுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் இருக்கும், ரூட் வேர்டுக்கு பின்னாடி சஃபிக்ஸ் இருக்கும். ஸோ ப்ரிஃபிக்ஸ், ரூட் வேர்ட், சஃபிக்ஸ், இதுதான் அந்த ஃபார்மேட். ஒரு காம்பவுண்டுக்கு நம்ம பேர் வைக்கிறோம் அப்படின்னா அந்த காம்பவுண்டில் 3 விஷயம் இருக்கும்: ப்ரிஃபிக்ஸ், ரூட் வேர்ட் அண்ட் சஃபிக்ஸ். இப்போ மீத்தேன் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மீத் தான் நம்மளுக்கு ரூட் வேர்ட் அண்ட் ஏன்ங்கிறது தான் சஃபிக்ஸ். இதில் எந்தவித சப்ஸ்டிடியூவெண்ட்டும் இல்லாதனால ப்ரிஃபிக்ஸ் இல்லை. ஸோ ப்ரிஃபிக்ஸ் இல்லாமல் கூட வரலாம் அப்படிங்கிறதுக்கு மீத்தேன் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. ஸோ ரூட் வேர்ட் அப்படின்னா என்னது? ஒரு நம்மளுக்கு கொடுத்துருக்க காம்பவுண்டில் எவ்வளோ கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது, இந்த லாங்கஸ்ட் பேரண்ட் செயின் அப்படிங்கிறது தான் ரூட் வேர்ட்னு சொல்கிறோம். நம்மளுக்கு ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் லாங்கஸ்ட் பேரண்ட் செயினை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த லாங்கஸ்ட் பேரண்ட் செயினில் எவ்வளோ கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கோ அதுதான் அந்த ஆர்கானிக் காம்பவுண்டோடைய ரூட் வேர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். if the parent chain contains 1 carbon atom, அதை நம்ம மீத் அப்படின்னு சொல்கிறோம். 2 கார்பன் ஆட்டம் இருந்துச்சுன்னா ஈத், 3 இருந்துச்சுன்னா ப்ராப், 4 இருந்துச்சுன்னா பியூட், 5 இருந்துச்சுன்னா பென்ட் அண்ட் ஸோ ஆன். அதை தான் நான் உங்களுக்கு இங்கே டேபிள் மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். ஒரு கார்பன் ஆட்டம் இருந்துச்சுன்னா மீத் அண்ட் அதோடைய எக்ஸாம்பிள் மீத்தேன். 2 கார்பன் ஆட்டம் இருந்துச்சுன்னா அதோடைய எக்ஸாம்பிள் ஈத்தேன், ஈத்தீன், ஈத்தைன், அதோட ரூட் வேர்டு ஈத். அந்த மாதிரி 4 இருந்துச்சுன்னா பியூட், 5 இருந்துச்சுன்னா பென்ட், 6 இருந்துச்சுன்னா ஹெக்ஸ், 7 இருந்துச்சுன்னா ஹெப்ட், 8 இருந்துச்சுன்னா ஆக்ட், 9 இருந்துச்சுன்னா நன் அண்ட் 10 இருந்துச்சுன்னா டேக். ஓகேங்களா? ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் நான் எதுக்கு கொடுத்துருக்கேன்னா ஆல்கேன், ஆல்கின் அண்ட் ஆல்கைனில் இருக்கிற பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். சச் தட் உங்களுக்கு அது சஃபிக்ஸோடு போடும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். இந்த எக்ஸாம்பிளை நம்ம நேம் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் கொஷினில் கொடுத்துருக்க ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். இந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் லாங்கஸ்ட் பேரண்ட் செயின் எது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ லாங்கஸ்ட் பேரண்ட் செயின் நம்மளுக்கு இது லீனியராக இருக்கிறதுனால ஒரே லாங்கஸ்ட் பேரண்ட் செயின் தான் இருக்கும். லைக் நீங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட் பண்ணிங்கனாலும் ரைட்லேருந்து லெஃப்ட் பண்ணிங்கனாலுமே சேமாக தான் வரப்போகுது. ஸோ நோ ப்ராப்ளம். இதில் மொத்தம் 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு நம்மளுக்கு 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா நான் என்ன வரும்னு சொன்னேன்? 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா இதை பாருங்கள், 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா ப்ராப் வரும். நான் இதில் 3 கார்பன் ஆட்டம்ஸ் மிஸ் பண்ணிட்டேன், முன்னாடி ஸ்லைடில் பார்த்துக்கோங்க. ஸோ 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ரூட் வேர்டு ப்ராப் வருது. ஸோ ப்ராப். அண்ட் இதுக்கடுத்து நான் போட போகிறது சஃபிக்ஸ் பார்க்கும்போது அதை நம்ம கிளியராக பார்த்துக்கலாம். இப்போ ஏன் நான் ஏன்னு போடுறது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இங்கே எதுலேயுமே டபுள் பாண்ட் இல்லை, சிங்கிள் பாண்ட் மட்டும் தான் இருக்குது. சிங்கிள் பாண்டாக இருக்கிறதுனால அன்சாச்சுரேஷன் இல்லைங்கிறதுனால சேச்சுரேட்டடாக இருக்கிறதுனால ஏன்னு போட்டிருக்கேன். வெரி வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிளில் 2 விதமாக நம்மளால் இது நேமிங் பண்ண முடியும். லைக் இங்கேருந்து நம்ம நம்பரிங் பண்ணால் இப்படி ஒரு நம்பர் கிடைக்கும். அண்ட் இங்கேருந்து நீங்கள் நம்பர் பண்ணிங்கன்னா இந்த சைட்லேயும் நீங்கள் நம்பர் பண்ணலாம், சேம் தான். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ மொத்தமாக நம்மளுக்கு 2 விதமான நம்பரிங் கிடைக்குது. இப்படி ஒரு நம்பரிங் கிடைக்குது, இப்படி ஒரு நம்பரிங் கிடைக்குது. இப்போ இந்த நம்பரிங்லையே நம்ம 4 விதமாக கூட பண்ணலாம். இஃப் த சப்ஸ்டிடியூயன்ட் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ இங்கே மட்டும் CHO இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது மூலமாகவும் ஒன்று பண்ணலாம், இப்படியும் ஒன்று பண்ணலாம். ஆனால் இங்கே எல்லாமே நம்மளுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கேயும் CH3 இருக்குது, இங்கேயும் CH3 தான் இருக்குது, இங்கேயும் CH2 இருக்குது, இங்கேயும் CH2 தான் இருக்குது.
லிட்ரலி சிமெட்ரிக்கல் மாதிரி இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு. ஸோ இப்படி ஒரு நம்பரிங் பண்ண முடியுது, இப்படி ஒரு நம்பரிங் பண்ண முடியுது. இப்போ நம்ம இந்த CH3லேருந்து இங்கே நம்பரிங் பண்ணும்போது 4 கார்பன் ஆட்டம் வருது. ஆனால் இந்த CH3லேருந்து இந்த CH3 பண்ணும்போது 5 கார்பன் ஆட்டம் வருது. அண்ட் ரொம்ப லாங்கஸ்ட்டாக இருக்குது. அப்படி லாங்கஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த லாங்கஸ்ட் கார்பன் கண்டினியூஸாக லாங்கஸ்ட்டாக இருக்கிற பேரண்ட் செயின் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த காம்பவுண்டுக்கு பேரண்ட் செயின் வந்து மொத்தம் 5 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கிறது தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அந்த 5 இருக்கிறதுனால பென்ட்டு. அண்ட் இதுலேயுமே டபுள் பாண்ட் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால ஏன்னு போட்டு இந்த எக்ஸாம்பிளை கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஐ ஹோப் உங்களுக்கு இது கிளியராக புரியுது அப்படிங்கிறது. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி நேமிங் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 2 3 4 5 திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் நம்பரிங். அண்ட் அனதர் வே ஆஃப் நம்பரிங் வந்து இங்கேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 4 and 5 இப்படி கூட நீங்கள் நம்பரிங் பண்ணலாம். இல்லைனா 1 2 3 4 and 5 இப்படி கூட நீங்கள் நம்பரிங் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக நான் பண்ண நம்பரிங்கை நீங்கள் வந்து விட்டுருங்க. இப்போ இந்த 2 நம்பரிங்கை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இப்படி ஒரு நம்பரிங், இப்படி ஒரு நம்பரிங். இப்போ நம்ம பார்த்தோம்னா இதில் எது நம்ம சூஸ் பண்ணுவோம்? இப்படியும் நம்மளால் நம்பர் பண்ண முடியுது, இப்படியும் நம்மளால் நம்பர் பண்ண முடியுது. ரெண்டுத்துலேயுமே 5 தானே வருது. இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி பண்ணாலும் நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் தட் இஸ் லாங்கஸ்ட் பேரண்ட் செயின் ஈக்குவலாக வர பட்சத்தில் நம்ம வந்து நம்பர் ஆஃப் சப்ஸ்டிடியூவன்ஸ் பார்க்கணும். எதில் நம்பர் ஆஃப் சப்ஸ்டிடியூவன்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த நம்பரிங்கை தான் ஃபாலோ பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்டிடியூவன்ஸ்னால் என்னது? ஜென்ரலாக ஒரு கார்பன் இருக்குன்னா அதோடைய வேலன்சி 4ங்கிறதுனால அதை சுற்றி நம்ம 4 ஹைட்ரஜன் போடுவோம் இல்லையா? அதில் ஒரு ஹைட்ரஜனை நம்ம CH3 CH2 CH2 வராது, CH3 CH2 அந்த மாதிரி ஆல்கைல் குரூப்ஸால், ஆல்கைல் குரூப்ஸ்னால் என்ன நான் ஃபர்தர் ஸ்லைட்ஸில் சொல்கிறேன். ஆல்கைல் குரூப்ஸால் சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் நம்ம வந்து சப்ஸ்டிடியூவன்ஸ்னு சொல்கிறோம். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஹைட்ரஜனுக்கு பதிலாக சப்ஸ்டிடியூட்டாக வேற ஒரு அங்கே வருது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ இப்போ நம்ம இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம பர்பிள் கலரில் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த பர்பிள் கலரில் பண்ணுற மாதிரி பார்த்தா நம்மளுக்கு செகண்ட் கார்பனில் ஒரு சப்ஸ்டிடியூவன்ட், அதாவது ஹைட்ரஜனுக்கு பதிலாக அங்கே வேறு ஏதோ ஒரு குரூப் இருக்குது. என்ன குரூப்லாம் விட்டுருங்க, வேறு ஏதோ ஒரு குரூப் இருக்குது CH3ன்னு. தேர்டு கார்பன்லேயும் வேறு ஒரு குரூப் இருக்குது. ஸோ 2 சப்ஸ்டிடியூவன்ட் கிடச்சிருக்கு பர்பிள் கலரில் பண்ண நம்பரிங் படி. இப்போ நம்ம ரெட் கலரில் பண்ணோம் இல்லையா? அந்த நம்பரிங் நம்ம பார்த்தோன்னா அதில் நம்மளுக்கு பார்த்தா இப்படி இந்த ஷேப்பில் போகுது. அண்ட் நம்மளுக்கு ஒரே ஒரு பிக் சப்ஸ்டிடியூவன்ட் தான் கிடச்சிருக்கு. அப்போ பர்பிளில் பண்ணும் போது தான் 2 சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது. மோர் சப்ஸ்டிடியூவண்ட்டாக இருக்கிறது தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கணும். அப்போ இங்கேருந்து நம்ம என்ன கற்றுருக்குறோம் அப்படின்னா, மோர் சப்ஸ்டிடியூவன்ட்ஸ் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். எப்போ நம்ம இது மாதிரி பண்ணணும்? நம்பரிங் பண்ணி கார்பன் வந்து ஈக்குவலாக உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் மூலயமா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒன்று கிடச்சிருக்கு, ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி எக்ஸாம்பிள் மூலயமா நீங்கள் ஐயூபேக்கை ப்ராக்டிஸ் பண்ண உங்களோட நாலேஜ் ரொம்பவே எக்ஸ்ட்ராவாகும். அண்ட் நம்மளுக்கு எக்ஸாமில் IUPAC கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். 5 மார்க் கொஷினில் அப்படியே 5 மார்க் வாங்கிடலாம். இப்போ நான் ஆல்கைல் குரூப்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? லைக் சப்ஸ்டிடியூவன்ட் அப்படின்னு நான் பேசுகிறப்ப ஆல்கைல் குரூப்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை நான் யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் யோசிச்சிருப்பீங்க ஆல்கைல் குரூப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஆல்கைல் குரூப்ஸ்னால் என்னங்கிறது ஒரு கன்ஃபியூஷனாகவே இருந்திருக்கும். அதாவது ஒன்றுமே இல்லைங்க. ஆல்கேன்னா என்னது? சிங்கிள் பாண்ட் போட்ட ஆர்கானிக் காம்பவுண்ட், அந்த காம்பவுண்டை ஆல்கேன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த சிங்கிள் பாண்ட் இருக்கிற ஆல்கேன் ஹைட்ரோ கார்பனில் நம்ம ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணால் அதை ஆல்கைல் குரூப்ஸாக மாறிடும். லைக் மீத்தேனில்
ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணால் மெத்தில் ஆயிரும் அண்ட் ஈத்தேனில் ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணால் எத்தில் ஆயிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே CH4 மீத்தேன் இருக்குது, இதில் நான் ஹெச்சை ரிமூவ் பண்ணால் CH3 மெத்திலாக மாறிடுது. அடுத்து CH3ங்கிற ஈத்தேன் இருக்குது, இந்த ஈத்தேனில் ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணால் எத்திலாக மாறிடுது. இந்த மெத்தில் எத்தில் இதுதான் ஆல்கைல் குரூப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி ப்ரோபைல், பியூட்டைல், ஐசோபியூட்டைல், நியோபென்டைல்னு நிறைய இருக்குது. நீங்கள் இப்போதைக்கு இது மட்டும் கற்றுக்கோங்க. பிகாஸ் நம்ம ஒன் அட் அ டைம் தான் பண்ண முடியும். நம்ம நிறைய விஷயத்த ஒரே நேரத்தில் கற்றுக்கக்கூடாது. ஸோ ஆல்கைல் குரூப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ ரூட் வேர்டு பார்த்தோம், ரூட் வேர்டை எப்படி நம்ம எக்ஸாம்பிள் அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் நம்மளுடைய ஆல்கைல் குரூப்ஸ்னால் என்ன நம்ம பார்த்து வச்சுருக்கோம். ஸோ ஆல்கைல் குரூப்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சஃபிக்ஸ் பார்க்கும்போது. ஸோ இப்போ ப்ரிஃபிக்ஸில் நம்ம பார்க்குறோம். ப்ரிஃபிக்ஸ் நம்ம பார்க்கும்போது அதுக்கு ஆல்கைல் குரூப்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சஃபிக்ஸ்னு சொல்லிட்டேன், சாரி. ஸோ இப்போ இந்த ப்ரிஃபிக்ஸில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேரண்ட் கார்பன் செயினோட அட்டாச் ஆகிருக்க அதுதான் ப்ரிஃபிக்ஸ்னு சொல்கிறோம். அந்த சப்ஸ்டிடியூவன்ஸை தான் நம்ம ப்ரிஃபிக்ஸ்னு சொல்கிறோம். எந்த சப்ஸ்டிடியூவன்ஸ் பேரண்ட் கார்பன் செயினில் அட்டாச் ஆகிருக்கோ அது பேர் நம்மளுக்கு அதுதான் ப்ரிஃபிக்ஸாக ஆக்ட் ஆகுது. அந்த ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறதுனால ரூட் வேர்டுக்கு முன்னாடி போடுறோம். ரூட் வேர்டுக்கு முன்னாடி போடுறதுனால தான் இதை நம்ம ப்ரிஃபிக்ஸ்னு சொல்கிறோம். இந்த ஸ்லைடில் லைட்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, அதை நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி உங்களுக்கு PDF-ஆக கொடுத்துட்றேன். ஸோ நம்மளுக்கு நம்மளுடைய லாங்கஸ்ட் கார்பன் அண்ட் செயின் இருக்கு இல்லையா, அந்த பேரண்ட் கார்பன் செயினில் நம்மளுக்கு சப்ஸ்டிடியூவன்ஸாக அட்டாச் ஆகிருக்கிறது தான் நம்ம ப்ரிஃபிக்ஸாக எடுத்துக்கிறோம். அந்த ப்ரிஃபிக்ஸை வந்து ரூட் வேர்டுக்கு முன்னாடி டினோட் பண்ணுறதுனால தான் அதை ப்ரிஃபிக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இதில் பேசிக் ப்ரிஃபிக்ஸ்லாம் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். Cl நம்மளுக்கு தெரியும் குளோரின், அது ப்ரிஃபிக்ஸாக யூஸ் பண்ணும்போது குளோரோன்னு யூஸ் பண்ணணும். ஃப்ளூரினை வந்து ஃப்ளூரோன்னு யூஸ் பண்ணணும். Br அதாவது ப்ரோமீனை ப்ரோமோன்னு யூஸ் பண்ணணும். அயோடினா அயோடோன்னு யூஸ் பண்ணணும். அண்ட் OH வந்துச்சுன்னா அது வந்து ஆல்கோஹாலுக்கு தான் OH வரும். அண்ட் OH வந்து சப்ஸ்டிடியூவெண்ட்டாக வர பட்சத்தில் அது ஹைட்ராக்சி அப்படின்னு சொல்லணும். அண்ட் CHO வந்து ஆல்கோஹாலுக்கு ஆல்டிஹைடுக்கு வரும். CHO வந்து ஆல்டிஹைடுக்கு வரும். அது வந்து ப்ரிஃபிக்ஸாக வரும்போது ஃபார்மல்னு நம்ம சொல்லணும். அண்ட் கீட்டோன் வந்து நம்மளுக்கு ப்ரிஃபிக்ஸாக வரும்போது ஆக்சோன்னு சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் ஆல்கைல் குரூப்ஸும் நம்மளுக்கு ப்ரிஃபிக்ஸில் தான் வருது. ஸோ ப்ரிஃபிக்ஸ் பற்றி நம்ம கிளியராக பார்த்துட்டோம். இப்போ இந்த ப்ரிஃபிக்ஸை கற்றுக்கிட்டோம் அண்ட் ரூட் வேர்ட் கற்றுக்கிட்டோம். இது ரெண்டுத்தை வச்சு மட்டும் பண்ணுற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். பார்ப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷனில் கொடுத்துருக்க ஆர்கானிக் காம்பவுண்டில் மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது பாருங்கள். இது லீனியர் அப்படிங்கிறதுனால பிரச்சனையே கிடையாது, நம்மளுக்கு வந்து நம்பரிங்கில் பிரச்சனையே வரப்போகிறது கிடையாது. ஸோ வந்து நம்மளுக்கு மொத்தம் 2 கார்பன் இருக்குது. ஸோ 1 2 அண்ட் குளோரின் வந்து நம்மளுக்கு அட்டாச் ஆகிருக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா 1 2 இப்படினோ போடலாம், 1 2 இப்படினோ போடலாம். இந்த மாதிரி நம்ம போடும்போது என்ன பார்க்கணுன்னா சப்ஸ்டிடியூவெண்ட்டுக்கு வந்து லீஸ்ட் நம்பர் கிடைக்கணும். அதாவது இப்போ நீங்கள் ஜென்ரலாக 2 கார்பன் இருக்கிறதுனால என்ன எழுதுவீங்க? ஈத்துன்னு எழுதுவீங்க. சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால ஏன்னு எழுதுவீங்களா? அதே தான், ஈத் ஏன். ஆனால் நம்ம என்ன படித்தோம்? Cl வந்து சப்ஸ்டிடியூவெண்ட்டாக பேரண்ட் செயினில் அட்டாச் ஆயிருந்துன்னா அதோடைய ப்ரிஃபிக்ஸ் என்ன? குளோரோன்னு படித்தோம். அப்போ நீங்கள் குளோரோ ஈத்தேன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நம்மளுடைய IUPACயில் அது எந்த கார்பனில் அட்டாச் ஆகிருக்குங்கிற நம்பரையும் நம்ம சேர்த்து போடணும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதை வந்து 1 குளோரோ ஈத்தேன்னு சொல்லுவோமா, 2 குளோரோ ஈத்தேன்னு சொல்லுவோமா? நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி நம்மளுக்கு டவுட் வந்துச்சுனாலே நம்மளுடைய சப்ஸ்டிடியூவெண்ட்க்கு லீஸ்ட் நம்பர் கிடைக்கணும். 1 2ல் எது லீஸ்ட் நம்பர்? 1 தானே லீஸ்ட் நம்பர். அப்போ 1 குளோரோ ஈத்தேன் தான் கிடைக்கணும். அப்போ இந்த நம்பரிங் தான் கரெக்டு, இந்த நம்பரிங் தப்பு. அதனால் நான் அதை அழைச்சிட்றேன். இப்போ நம்ம என்ன எழுதுகிறோம்? 1 குளோரோ ஈத்தேன். இப்போ நெக்ஸ்ட் இருக்கிற எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு பேரண்ட் செயின் வந்து லீனியராக தான் இருக்குது. 3 கார்பன் ஆட்டம் இருக்குது அண்ட் நம்மளுக்கு சப்ஸ்டிடியூவெண்ட் வந்து புரோமின் அட்டாச் ஆகிருக்கு. புரோமின் அட்டாச் ஆயிருந்தால் புரோமோ வரும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும், ஆக்சுவலி இந்த நேமிங் இந்த ஒரு ப்ரிஃபிக்ஸ் ரூட் வேர்டு சஃபிக்ஸுங்கிறத படித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம எந்த மெத்தடில் நேம் வைக்கணுங்கிறத பார்க்க போகிறோம், அந்த ப்ராசஸ். ஆனால் நான் ஏன் உங்களுக்கு இப்போவே சொல்கிறேன்னா நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதோட எக்ஸாம்பிளும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபுல் மெத்தடை படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் நான் இப்படி போகிறேன். ஸோ நம்ம ரூட் வேர்டு பார்த்தா ரூட் வேர்டு எப்படி இருக்குது? ரூட் வேர்டில் 3 கார்பன் ஆட்டம் இருக்குது. அந்த 3 கார்பன் ஆட்டம் இருந்துச்சுன்னா ப்ரோப்புன்னு சொல்லுவோம். ஸோ ப்ரோப் நான் எழுதிக்கிறேன். அண்ட் சிங்கிள் பாண்ட் தான் இருக்குது, ஸோ ஏன்னு எழுதிக்கலாம். அண்ட் நம்மளுக்கு இங்கே வந்து சப்ஸ்டிடியூவெண்ட்டாக புரோமின் இருக்குது. இப்போ நீங்கள் 1 2 3 இப்படியே நேம் பண்ணுவீங்களா, 1 2 3 இப்படி நேம் பண்ணுவீங்களா?
லைக் 3 ப்ரோமோ ப்ரோப்பேன்னு சொல்வீங்களா, 1 ப்ரோமோ ப்ரோப்பேன்னு சொல்வீங்களா? கண்டிப்பாக லீஸ்ட் நம்பர் தான் சப்ஸ்டிட்யூவன்ஸ்க்கு வரணும். நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. 1 ப்ரோமோ ப்ரோப்பேன் தான் சொல்லணும். என்னடா நம்மளுக்கு வந்து ரூட் வேர்ட்னா என்னன்னு சொன்னாங்க, ப்ரிஃபிக்ஸ்னா என்னன்னு சொன்னாங்க, ஆனால் இந்த மாதிரி அவங்க எழுதும் போது ஸ்லாஷ்லாம் போட்டு எழுதுறாங்க, திடீர்னு ஏன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் நம்ம வந்து மெத்தடில் பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட்டு ஈச் பார்ட்டை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோமே தவிர எப்படி நம்ம எழுதணுங்கிறத பார்க்கவே இல்லை. நான் உங்களுக்கு ஏன் இந்த எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் குளோரினுங்கிறது சப்ஸ்டிட்யூட்னு உங்களுக்கு தெரியும், அது எக்ஸாம்பிள் எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் ப்ரிஃபிக்ஸ் எப்படி வருது, ரூட் வேர்ட் எப்படி வருது, அதுக்காக தான் நான் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சஃபிக்ஸ்லேருந்து அப்படியே மீதி கண்டினியூஷனை ஃபுல்லாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.